ஹாய் நண்பர்களே, வணக்கம். நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருவரங்கம் பெருமாள் கோயிலில் தான் இருக்கோம். ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவிலில் இருக்கோம். திருவரங்கம் அப்படின்னாக்கா, அதாவது வந்து திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ரங்கநாதருங்க. திருவரங்கத்தில் அங்கே எப்படி இருக்கோ சேம் அதேமாரியே இருக்கும். நம்ம வந்து இந்த காணும் பொங்கல் அன்றைக்கி தான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். சரி, கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தோம். பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட கூட்டம் பயங்கரமான கூட்டங்க. காலியாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா கூட்டம் ஹெவியான கூட்டம் தான். பாருங்கள், இருபுறமும் கடைகள் இருக்குது. இங்கே வந்து ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் வாயிலில் பாருங்கள், 2 சைடும் வந்து கடைகள் வச்சுருக்காங்க. கோவிலோட என்ட்ரன்ஸ் வாயில் தான். வெளியில் வந்து காலியாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வந்து எல்லாம் உள்ளே இருக்காங்க. கோவிலில் பார்த்திங்கன்னா வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மேடும் பள்ளமாக இருக்குது. எல்லாம் பள்ளம் நோண்டி வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் வந்து அதாவது பணிகள் வந்து முழுமையடையலை. இன்னும் வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். எல்லா சைடும் வந்து கல் இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா மிக சிறந்த ஒரு சக்தி வாய்ந்த பெருமாள் கோயிலுங்க. இந்த நம்ம திருப்பதிக்கு போன பலன் வந்து இந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மண்டபம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வித்தியாசமான ஒரு மண்டபம் இது வந்து நம்ம அந்த கோவிலுக்குள்ளவே இருக்குது. பெருமாள் கோவிலுக்குள்ளவே இருக்குது. இந்த மண்டபம் வந்து உயரமாக எப்படி இருக்கு பாருங்கள். கீழே இங்கேயெல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. திருப்பணிகள் இங்கேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கோவிலில் திருப்பணிகள் நடக்கிறதுனால நமக்கு வந்து மூலஸ்தானம் வந்து மூடி வச்சு வேறு ஒரு இடத்துல சாமி வச்சு தான் நமக்கு காமிச்சாங்க. முழுசாக பெருமாள் நம்மளால் பார்க்க முடியல. இவர் பாருங்கள், இந்த பெரியவர் வந்து அவருக்கே உரிய பாணியில் எப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து கோயிலுக்குள்ள உட்காந்துட்டு சைடில் யாசகம் எடுத்துட்டு இருக்காரு. பாட்டு பாடி, பெருமாளுடைய பாட்டு பாடி. பிரசாதங்கள் விற்பனை செய்துட்டு இருக்காங்க. பலகாரங்கள், பிரசாதம் கடை இருக்குது. இந்த கடையுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பணி நடக்கிறதுனால கொஞ்சம் ஓரமாக வச்சுருக்காங்க. இது விளக்கேற்றுற இடங்க. நம்ம இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் வெளியில் வந்துட்டேன். நான் உள்ளே போகும்போது பாக்கெட்டுக்கு வாங்கிட்டு போகிறது அந்த மாதிரி நல்லா இருக்கும். பொரி வாங்கி சாப்பிட்லாம். ரொம்ப நாள் ஆச்சு பொரி வாங்கிக்கணும். ஃபஸ்ட்டு நான் உள்ளே போகும்போது உங்களுக்கு பார்க்கிங்லாம் காமிச்சிருப்பேன். எவ்வளோ பேர் வந்தாலும் இந்த இடத்துல பைக் ஓட்டுறதுக்கோ கார்கள் நிப்பாட்டுறதுக்கோ நிறைய இடம் இருக்குது பார்க்கிங்கு.
பைக் எடுக்கிறதுக்கோ விடுறதுக்கோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கோவில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஆறு, பொன்னையாறுங்க இது. ஆனால் தண்ணி தான் இல்லை இந்த ஆறில். சரி எப்படி இருக்கான்னு இறங்கி பார்க்கலாம்னு சொல்லி தான் இறங்கி வந்தோம். ஆனால் கொஞ்சம் பேர் ஜனங்கள்லாம் கீழே இறங்கிலாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே தூரமாக நிற்கிறாங்க பாருங்க.